எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்ருப்பாங்கன்னு அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்ல, அந்தளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லேயும் ஒரு அந்த அளவுக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இது மூலயமா ஒரு அழகாக வெளியில் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாக்ஷி. நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர். இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுக்கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகிப்போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும், எங்களுடைய திருநங்கைகள் தலைவி எங்கள் எல்லாரோடைய மாடரேட்டர் டாக்டர் ஷீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்ருப்பாங்கன்னு அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்ல, அந்தளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லேயும் ஒரு அந்த அளவுக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இது மூலயமா ஒரு அழகாக வெளியில் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநங்கையாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஓரளவுக்கு புரிதல் வந்துடுச்சு, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியாஸ் தான். எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸாக போட்டிருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. திருநங்கைகள் எல்லாருமே கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலேயும் முன்னேறிட்டு வராங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மக்கள் அவங்க மக்களுடைய பார்வை அவங்கள பார்க்குற பார்வை கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் சுத்தமாகவே மாறிடும் நான் நம்புறேன். திருநங்கைகள் என்ன எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இலவச மனைப்பட்டா ஏதாவது தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு தனி நலவாரியம் ஒதுக்கி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு இலவச மனைப்பட்டா வழங்கி எங்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு உதவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். ஒரு மனிதருக்கு பேசிக்கான தேவையான விஷயமே உணவு, உண்ண இடம், உடை, இது 3 தானே. அந்த உணவுக்காக திருநங்கைகள் ஏதாச்சும் பண்ணி பழச்சிக்கிறாங்க. தங்க வேண்டிய விஷயம் தான், பேசிக்காக இருக்கிற அந்த ஷெல்டருக்காக தான் போராடி எங்கே போனாலும் வீடே கொடுக்க மாட்டுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கிடச்சிதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவோம். பொதுமக்கள் மத்தியில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஊர் திருவிழாவே நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாருமே எங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் வரும். அது கூட சீக்கிரத்தில் நடக்கும்.